அதிகமாக உட்படும். வெந்திக்கோஸ் ஊழியக்காரன் ஆண்டவர் நியாயம் விசாரிக்கிறேன்னா எவ்வளோ பேர் கொள்ளையிட்டிருப்பாங்க, எவ்வளோ லட்சம், எவ்வளோ கோடிகள். இப்போ தசமகம் என்பது சரி நீ மொத்தம் நீ சாப்பிட்ட தசமவாதம் எனக்கு தந்தியானு ஆண்டவர் கேட்டுருவார். பிரபலமான ஊழியக்காரன் கேட்பார், தசமவாதத்தை நீ எல்லாமே கொள்ளையிட்ட, அட்லீஸ்ட் தசமவாதே எனக்கு கொடுத்தியா கேட்டால் ஊழியக்காரங்கள் தசமவாகம் செலுத்துவதில்லை. ஊழியக்காரன் நிச்சயமாக தசமவாகம் செலுத்த மாட்டாங்க. கேட்டால் எல்லாம் ஆண்டவர் கொடுத்தார். 5000 ரூபா கிடச்சுன்னா ஆண்டவர் கொடுத்தார், 10,000 கிடச்சுன்னா ஆண்டவர் கொடுத்தார். எல்லாத்தையும் அவர் வேலை பழி. காசு கிடைச்சா மட்டும் சொல்லுவேன். ஒரு கொள்ளை வேதியை தரப்போகிறாரு, ஆண்டவர் கொடுத்தாருன்னு சொல்லுவியா, சாத்தான் போட்டான்னு சொல்லுவான். ஆண்டவர் தான் ஐயா உனக்கு கொள்ளை வேதியை போட்டார், சாத்தான் போட்டேன்னு சொல்லுவேன். உனக்கு என்னையா அறிவு இருக்குது? ஏசு கிறிஸ்து கொள்ளை வேதியை அனுப்புவார், தண்டனைகளை அனுப்புவார், அதில் சாத்தான் போட்டேன்னு சொன்னான். அப்படி சொல்கிறவனே அந்தி கிறிஸ்து. ஆகவே இனம் கண்டு கொள்ளுங்கள். உற்சாகமாக கையை தட்டலாம். ஹல்லேலூயா. அவை சபைகள் பரிசுத்தத்தை விதைக்க வேண்டும். பரிசுத்தம் இல்லாத சபைகளில் கர்த்தர் பிரவேசித்து சாட்டை எடுத்து அடிப்பார். ஹல்லேலூயா. வேட்டையாடுவார். அப்படி சபைகளுக்கே வேட்டை என்று சொன்னால் உங்கள் தசமபாகம் கொடுக்காத உங்கள் வீடுகளிலேயும் அவர் சாட்டையோடையும் பட்டயத்தோடையும் உருவிக்கொண்டு வருவார். உற்சவமாக கையை தட்டுங்க. இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தபடியாக இன்னும் 2 வேத வசனங்கள் இன்றைக்கு வாசிக்கப்பட்டதில் 2 வேத வசனத்தை உங்கள் விருப்பப்படி உங்கள் சித்தப்படி இதனுடைய திட்டப்படி எடுத்து சொல்லுங்கள், தியானிக்கிறோம். யார் வேண்டுமானாலும் வாசிக்கலாம். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 28, 29 வாசிப்போம். ஆயினும் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷருக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். மூத்தவனிடத்தில் அவர் வந்து, மகனே நீ போய் இன்றைக்கு திராட்சை தோட்டத்தில் போய் வேலை செய் என்றார். அதற்கு அவன் மாட்டேன் என்றான். ஆகிலும் பின்பு மனஸ்தாபப்பட்டு போனான். இளையவனிடத்திலும் அவர் வந்து அப்படியே சொன்னான். அதற்கு அவன் போகிறேன் ஐயா என்று சொன்னான். என்று சொல்லியும் போகவில்லை. ஹல்லேலூயா. உற்சாகமா கையை தட்டலாம். ஹல்லேலூயா. உற்சாகமா கையை தட்டுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் 2 பேரை வேலைக்கு அனுப்புகிறார். 2 குமாரர்கள் இருந்தார்கள். ஒரு இடத்துல சொல்கிறார், மகனே இன்றைக்கு திராட்சை தோட்டத்தில் போய் நீ வேலை செய்யின்னு சொல்லுவார். அப்போ முதல்ல சொல்லுவான், நான் போக மாட்டேன்னு சொல்லுவான், மறுதளிப்பான். 2வது மனஸ்தாபப்பட்டு அவன் போயிடுவான், தோட்டத்துக்கு போயிடுவான். இன்னொருத்தன் அவருக்கு மனம் குளிரும்படி உடனே சொல்லுவான், நான் போகிறேன், ஆனால் போக மாட்டான். 2 பேரில் யார் சிறந்தது? முதல்ல சொன்னவன் தான் சிறந்தது. அவன் மாட்டேன்னு சொன்னாலும் அவன் போயிட்டான். இவன் சரின்னு சொல்லிட்டு போகலை. அதாவது மனம் திருந்துவேன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆனால் மனம் திருந்த மாட்டாங்க. இதை காட்டுகிறது. அவன் மனம் திருந்த மாட்டேன்னு அடம் பிடிச்சான், ஆனால் உண்மையிலே மனம் திருந்தி போனான், கீழ்ப்படிந்து போனான். கீழ்ப்படியவனுக்கு பரலோகம், கீழ்ப்படியாதவனுக்கு நரகம். ஒரு சாமா கையை தட்டலாம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சப்தத்துக்கு செவி கொடுக்கிறவன் பாக்கியவான். அவன் தோட்டத்துக்கு போனான். தோட்டத்துக்கு போனவன் பரலோகத்துக்கு போனான். தோட்டத்துக்கு போவேன்னு சொல்லி அங்கேயே இருந்தவன் நரகத்துக்கு போனான். சுனாமி வரும், வாரி கொண்டு போகும், நிலநடுக்கம் வரும், அவனை அழிச்சிரும். மற்றவனை ஒன்றும் சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா சொல்லி அடுத்த வேத வசனத்தை ஒருவர் கூட வாசிக்கலாம். ஹல்லேலூயா. 21:44 மத்தேயு 21:44 வாசிப்போம். இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான். இது எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போடும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். திரும்பவும் வாசி, திரும்பவும் வாசி. ஹல்லேலூயா.
இன்னொரு முறை, இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான், இது எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போடும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. இப்போ தேவன் இருக்கிறார் இல்லையா? தேவன் இந்த உலகத்துக்கு ஒரு கல், மரியாளுடைய மகன், பார்வைக்கு அற்பம் இல்லையா? பார்வைக்கு அற்பம். ஏனென்றால் மரியாள் மூலம் பிறந்தவர். இவரை மந்திரவாதி என்று சொல்லுகிறார்கள், தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறார்கள், போதகரே என்று சொல்லுகிறார்கள், எரேமியா என்று எலியா என்று சொல்லுகிறார்கள், மெசியா என்று சொல்லுகிறார்கள், இயேசு என்று சொல்லுங்க. எத்தனை அடிமொழி அவருக்கு. ஆனால் யாரும் மெய்யாய், நிறைய பேர் மெய்யாய் ஏற்றுக்கொள்ளவில்லை, மெய்யாய் ஏற்றுக்கொள்ளவில்லை. அற்பமாய் எண்ணப்பட்டார், சிலுவையிலே அடித்து தொங்க விடப்பட்டார்கள். அப்பொழுதும் அநேகர் என்ன ஆகிறாங்க, நீ தேவனுடைய குமாரனா எழும்பி வா, நீ இறங்கி வா, ஏன் அடிபட்டு சாகிற அப்படின்னு சொல்லி ஒருவன் விழா எடுத்து குத்துறான், செருகுறான். ஆனால் அவர் மௌனமாக பிதாவுடைய சித்தத்தை அப்படியே செய்து முடிக்கிற ஒரு தேவகுமாரன். ஆனால் அந்த இயேசு சொல்லுகிறார், இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான். இயேசு மேல கை வைக்கிறவன் நொறுங்கி போவான். நொறுங்கி போனானா இல்லையா? காட்டி கொடுத்த யூதாஸ் என்ன, செத்தே போனான். அப்போவே சொல்லிட்டாரு, இந்த கல் விழுகிறவன் நொறுங்கி போவான், தொடுற நொறுங்கி போவான். இந்த கல் அவர் மேல் விழுந்தாலும் நசுங்கி போவான். தொடுன்னு சாவான், தொடு நினைக்கிறவன் சாகவே சாவான். இப்போ நான் சொல்கிறேன், என்னை தொடுகிறவன் சாகவே சாவான். தீர்க்க தரிசனம் அப்படிதான் நிறைய பேர் செத்தாச்சு. இந்த தேசத்தில் எனக்கு விரோதம் எழுப்பின நிறைய பேரை கொள்ளை வேதி வச்சு தான் கொண்டு போட்டார். நான் யாரையும் கத்தியால் குத்தல, சொல்லி அடிப்பார். என் மனைவி இந்த 4 மாடி கட்டி முடியும் வரைக்கும் பஞ்சாயத்து எங்களுக்கு தண்ணி தராது. கிணறு இல்லை, போர் இல்லை, 2 குடம் தண்ணி தான் எடுக்கப்படும் அனுமதி. நாங்கள் இந்த மண்டபத்துக்கு அடியில் ஒரு குழியை வெட்டி தொட்டியை கட்டி இரவு நேரத்தில் தண்ணி யாரும் எடுக்காத நேரத்தில் தண்ணி எடுப்போம். மொத்த கட்டுறதுக்கும் இவளுக்கு இடுப்பு தான் தண்ணி சுமந்தது 4 மாடி கட்டி முடியும் வரைக்கும். பகலில் 2 குடம் தண்ணி எடுத்தால் பஞ்சாயத்துக்காரர்களே குடத்தை கிண்டி விடுவார்கள். அதில் ஒரு ஸ்திரீ சொல்லுவாள், தண்ணி எடுக்காத, நிலையிலேயே சொல்கிறாள்ல, தண்ணி எடுக்காத, விளக்கு நல்லா எரியும் ஆனால் அணைஞ்சு போயிடும் ஒன்று சொல்லி சபித்தாள். ஒரு முறை ஜபத்தில் இருக்கும்போது ஆண்டவர் சொன்னார், அவள் பேரே எனக்கு தெரியாது, சொன்னார், வைக்கிறேன் மார்பகத்தில் ஒரு கேன்சரு, கையை தட்டுங்க. கொள்ளை வியாதிகளே உலகத்துக்கே அனுப்புகிறது இந்த ஊழியந்தான், சொல்லி அனுப்புவார். ஒரு 3 மாதம் தாண்டியது. விடிய காலை வேளையில் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். மறுபடியும் பேரை சொன்னார், உன்னை அடித்தேன் என்னார். 20 நிமிஷம் தாண்டலை. நான் டீ குடிச்சிட்டு வரேன், தூக்கிட்டு போகிறாங்க. டீ குடிச்சு திரும்ப வரும்போது திரும்ப கொண்டு வரேன். பார்த்தாச்சுன்னா அவுட்டு, ஆள் அவுட்டு. கொள்ளை வியாதி வைத்து கொன்று போடுகிற சரித்திரம் இதே தேசத்தில் நிறைய பேரை பேர் சொல்லலாம். சங்கரிப்பார். அவை இந்த ஊழியத்தின் மேலே கையை வச்சாலும் சிக்கல், கையை சுண்டுனாலும் சிக்கல். உற்சமாக கையை தட்டுங்க. அதான் இந்த சபை மேலே கல்ல போடுறவன் நொறுங்கி போவான். ஏனென்றால் நான் தேவனுடைய வார்த்தைகளை கூட்டுவோ குறைக்காமல் உங்களுக்கு விதைக்கிறவன். நீங்கள் எதிராக இருந்தாலும் அதைத்தான் சொல்லுவேன், பாவியாக இருந்தாலும் அதைத்தான் சொல்லுவேன், என் பொண்டாட்டியானாலும் அதைத்தான் சொல்லுவேன். உண்மையை சொல்வதற்கு உரைக்கப்படுகிற ஒரே ஊழியம் உண்மையை விதைக்கிற ஊழியம், சத்தியத்தை விதைக்கிற ஊழியம். ஆகவே ஐ கேன் ப்ரவுட், ரொம்ப பெருமைப்படுகிறேன். எல்லா சபையை பார்த்தாலும் லட்சக்கணக்கான மக்கள் இல்லையா, லட்சக்கணக்கான மக்கள். நானே பிரமிக்கிற அளவுக்கு இருக்கும். 4 ஆராதனை 3 ஆராதனை. உலகம் முழுக்க எல்லா சபைகளை விட, எல்லா ஊழியக்காரர்களை விட அதிகமாய் தொலைக்காட்சியை பார்க்கிறது இந்த ஊழியத்தில் தான். ஆனால் இங்கே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை 40 பேரை தாண்டல. அல்லேலூயா.
அல்லேலூயா. சத்தியத்தை கேட்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறார்கள், ஆனால் கீழ்ப்படிவதற்கு ஒருவரும் இல்லை என்பதற்கு இந்த ஊழியம் ஒரு சாட்சி. உற்சாகமாக கையை தட்டலாம். அல்லேலூயா. ஆகவே வேதத்தை கேட்கிறவர்களாக இராமல் கேட்டு அதன்படி நடக்கிறவர்களாக இருங்கள். உங்களை நான் பரிசுத்தமாக்காவிட்டால் நான் தான் மிகப்பெரிய துரோகி ஊழியக்காரன். மிகப்பெரிய துரோகி ஊழியக்காரன் யார்? நானாகத்தான் இருக்க முடியும். உங்களை சிட்சிக்காவிட்டால், உங்களை தண்டிக்காவிட்டால், உங்களை கீழ்ப்படிய வைக்காவிட்டால் நான் தான் மிகப்பெரிய அந்தி கிறிஸ்து. நான் உங்களை தேவனுடைய பணியை செய்ய நிர்பந்தம் செய்கிறேன், அது குற்றமல்ல. மனம் திருந்த சொல்லுகிறேன், நிர்பந்தம் பண்ணுகிறேன். மெய்யான ஞானஸ்தானம் எடு என்று சொல்லி கடிந்து கொள்கிறேன். நான் ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி ஒரு பாதிரியார் கூட மூலிஸ்தானம் எடுத்திருக்க. அவர் சும்மா கையை தட்டுங்க. அல்லேலூயா. ஆகவே சத்தியம் எல்லோருக்கும் கிடைக்காது, எல்லோருக்கும் கிடைக்காது. கிடைக்கிறவங்க அதை தக்க வைத்து கொண்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். உலகத்தில் இயேசு கிறிஸ்து எப்போ வருவார் என்று எந்த ஊழியக்காரனும் சொன்னது கிடையாது, நான் சொல்லியிருக்கிறேன். அல்லேலூயா. வேண்டுமென்றால் இன்னைக்கு ஒரு முறை கூட சொல்கிறேன். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவனும் காண்பதில்லை. உண்மையா இல்லையா? இப்போ நான் தேவனை காண்கிறேன். இப்போ நீங்கள் தான் தீர்மானம் பண்ணணும். காண்கிறது நான் எந்த அளவுக்கு பரிசுத்தம் என்பது அவருக்கும் எனக்கும் தான் தெரியும். இது என்னுடைய விசுவாசம், என்னுடைய நம்பிக்கையும். அவை தேவன் அடிக்கடி நான் காண்பேன், எப்பொழுதும் பார்ப்பேன். அவர் சொல்லுவது தான் உங்களுக்கு சொல்வேன். அவர் இங்கே பேசுவார், நான் அங்கே பேசுவேன், அவ்வளோதான். தட்ஸ் ஆல். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தம் இல்லாதவன் தேவனை காண்பதில்லையே. தேவனை காண்கிறவன் சாகவே சாவான். வேதம் சொல்லுகிறது, தேவனை காண்கிறவன் சாகவே சாவான். அப்போ மனோவா ஏன் சாகலை? அவன் தேவனை முகமுகமாய் கண்டானே. ஆபிரகாம் கண்டானே, யாக்கோபு கண்டானே, ஏன் இவர்கள் சாகவில்லை? ஆகவே தேவனை பரிசுத்தம் உள்ளவர்கள் காணலாம். உற்சாகமா கையை தட்டலாம். அல்லேலூயா. ஆகவே தேவனை முகமுகமாய் காணலாம். பரிசுத்தம் இல்லாதவனு தான் பார்க்க முடியாது. வேத வசனத்தை கீழ்ப்படியாதவன் பார்க்கவே முடியாது. அல்லேலூயா. அவை தேவனைக்கு சப்தத்துக்கு செவி கொடுக்கிறவன் தேவனிடத்தில் முகமுகமாய் பேசலாம், இல்லைன்னா அந்தி கிறிஸ்து பேசுவான். உற்சாகமாக கையை தட்டலாம். சமீபத்தில் ஒரு சகோதரிக்கு நான் ஜெபம் பண்ணுறேன். ஒரு 12 மணி டெலிஃபோன் ஜெபம் ஏறெடுக்கும் பொழுது நான் ஒரு அடையாளத்தை சொல்கிறேன். அவள் குடும்பம் எங்கே இருக்குது, வீடு எங்கே இருக்குன்னு எனக்கு சரியாக தெரியாது. 12 மணி ஃபோன் பண்ணும்போது சகோதரி இடத்துல கேட்குறேன், உன் வீட்டில் துர்மரணத்தினுடைய ஆவி நிற்கிது என்ன சொன்னேன். தற்கொலை செய்து கொண்ட ஒரு ஆவி நிற்கிது. அவனுடைய முகத்தை வரைந்து காண்பித்து சொன்னேன். அதுக்கு அடையாளம், இந்த மூக்கு இப்படி நீளமாக இருக்கும், முகம் இப்படி இருக்கிறது, உடம்பு இப்படி இருக்கிறது, உயரமாக இருக்கிறது. பேயாக பிசாசாக வந்து உன்னையும் உன் குடும்பத்தையும் அழிக்க வந்திருக்கிற ஒரு ஆவி. உன்னுடைய சகோதரன் தற்கொலை செய்து கொண்டு செத்தானா, யதார்த்தமாக செத்தானா, இல்லை சாகலையா என்று கேட்டேன். நள்ளிரவு 12 மணிக்கு விசாரணை. அவன் தற்கொலை செய்து கொண்டு கேரளாவிலே செத்தான். அவன் ஒன்றை அழிப்பதற்கு உன் குடும்பத்தில் வந்து நிற்கிறான். அவன் கரத்தில் கத்தியை பார்க்கிறேன். உடனே அந்த சகோதரி சொல்கிறான், அவன் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் என்னை கத்தியால் வைத்து கொல்வதற்கு என்னை துரத்துவான். பாருங்க, தேவன் பிரியமுள்ளவர்களுக்கு எப்படி வெளிப்படுகிறார். தேவன் எந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறாரோ அந்த குடும்பம் என் கண்களுக்கு முன்னாடி இருக்கும். ஒரு சம கையை தட்டலாம். அல்லேலூயா. அங்கே நடமாடுகிற ஒரு ஆவி, ஒரு அசுத்த ஆவி கடூரமாக நிற்கிறது, கடூரமாக நிற்கிறது, அழிக்க வருகிறாள். ஆகவே
தேவனை தேடுகிறவர்களுக்கு ஒரு குறையும் இராது. பரிசுத்தம் உள்ளவர்களுக்கு தேவன் சகல அற்புதங்களையும் செய்வார். எல்லா அசுத்தாவிலும் அழிக்கிறதுக்கு அவர் ஆயத்தம். மலையிலையோர் சம்ம கையை தட்டுங்க. ஆகவே வியாதியை போக்கக்கூடிய ஊழியங்களாக தமிழகத்தில் இருக்கிற ஊழியங்கள் மாற வேண்டும். ஊழியக்காரர்கள் மாற வேண்டும். அதற்கு ஊழியக்காரர்கள் தான் பரிசுத்தமாக வேண்டும். ஒருவருக்கு ஒரு மேலே தோல் மேல் கையை போடக்கூடாது. முடிஞ்ச அன்பு செய், இல்லைன்னா விட்டுட்டு வேலை இல்லை. தேவன் தீர்க்க தரிசனம் வரைத்தாரா சொல்லிட்டு போயிட்டேரி, அவ்வளோதான். இப்போ என்ன குறித்து ஒரு ஊழியக்காரன் தீர்க்க தரிசனம் வரைத்தால் ஓகே, நான் ஏற்றுக்கொள்வேன். தேவன் உரைத்தாலும் ஏற்றுக்கொள்வேன். சமீபத்தில் ஒரு சகோதரி சொல்லுகிறாள், பாஸ்டர்